வாசிகா சேர்மன் மாணிக்கா வாசம் நடுநிலைப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். கதை பேர் துணிச்சலான ராஜேஸ்வரி. எழுதியவர் ஆசிரியர். ஒரு ஊர்ல துணிச்சலான ராஜேஸ்வரி இருப்பாளாம். அப்பெல்லாம் எல்லாரையும் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போவாளாம். கூட்டிட்டு போயிருக்கும்போது ரயில் வண்டி வருமா, அது யாருக்குமே தெரியாதா. அவ பார்த்துட்டு சொல்லுவாளா, ரயில் வண்டி வருது, நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாளாம். அப்போ போனோன்னா எல்லாரும் போவாளாம். துணிச்சலான ராஜேஸ்வரி சொல்லுவாளாம், இது நம்ம தொடர்வண்டி அமைச்சர்கிட்ட சொல்லாம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாளாம். சொன்னோன்னா நீங்கள் மறுநாள் காலையில் வாங்க அப்படின்னு சொல்லுவாளாம். அவளும் மறுநாள் காலையில் வந்துடுவாளாம். வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் போய் இதை கையெழுத்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் போய் கையெழுத்து வாங்கிட்டு வருவாளாம். அப்போ டீச்சர் ஆசிரியர்கிட்டலாம் கையெழுத்து வாங்கிட்டு வந்த உடனே அதை அப்படியே போய் தபால் பெட்டியில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாளாம். தபால் பெட்டியில் போட்ட உடனே கேட்டு இதுன்னுடுவாளாம். அப்புறம் ராஜேஸ்வரியை பாராட்டுவாளாம்.